This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ரொம்பவே மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அரசியல் செய்யும் புதின். உக்ரைன் போரை வைத்து பெரியதாக திட்டம் போடும் ரஷ்ய அதிபர். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இப்பொழுது அமெரிக்கா தீவிரமாக இறங்கியுள்ளது. இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய கண்டிஷன்களை ரஷ்யா இப்பொழுது முன்வைத்துள்ளது. ரஷ்யாவின் இந்த கோரிக்கைகளுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. பைடன் அதிபராக இருந்தபோதே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்தது. இருப்பினும் அதில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. இதையடுத்து உக்ரைன் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை சப்ளை செய்து வந்தது. அதே நேரம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு தலைமை மொத்தமாக மாறியது. இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதில் ட்ரம்ப் தீவிரமாக இருக்கிறார். இதன் காரணமாகவே அவர் அமெரிக்க அதிகாரிகளை நேரடியாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டார். அதன்படி கடந்த சில வாரங்களாகவே பேச்சுவார்த்தை நடந்தது. இதற்கிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உடனான உறவுகளை மீட்டெடுக்கவும் பூர்த்தி செய்ய வேண்டிய கண்டிஷன்களை குறித்து லிஸ்டை ரஷ்ய தரப்பு அமெரிக்காவிடம் கொடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த லிஸ்டில் என்ன கண்டிஷன்களை எல்லாம் பட்டியலிடப்பட்டுள்ளனர் என்பது குறித்து தகவல் இல்லை. மேலும் உக்ரைன் நாட்டுடன் அனுமதி பேச்சுவார்த்தை ஈடுபட ரஷ்யா தயாராக இருக்கிறதா என்பது குறித்தும் தெளிவான தகவல் இல்லை. இருப்பினும் கடந்த 3 வாரங்களாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த கண்டிஷன்கள் லிஸ்டை ரஷ்யா கொடுத்துள்ளதாக அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா இதற்கு முன்பே உக்ரைன், அமெரிக்கா மற்றும் நேட்டோவிடம் இது போல ஒரு லிஸ்டை கொடுத்திருந்தது. இருப்பினும் சில காரணங்களால் அப்பொழுது அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கிடையே கிட்டத்தட்ட அதே கண்டிஷன்களை தான் ரஷ்யா இப்பொழுது மீண்டும் வழங்கியிருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உக்ரைன் நாட்டை நேட்டோ அமைப்பில் சேர்க்கக்கூடாது, உக்ரைனில் வெளிநாட்டு வீரர்கள் களமிறங்கக்கூடாது, உக்ரைனில் கிரிமியா உட்பட 5 மாகாணங்களை சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா தன்னுடன் இணைத்த நிலையில் அதற்கு சர்வதேச அங்கீகாரம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் நேட்டோ அமைப்பு ஐரோப்பிய நாடுகளின் தனது செயல்பாடுகளை அதிகரித்து வருகிறதே போருக்கான மூல காரணம் என்று குறிப்பிட்டுள்ள ரஷ்யா அது தொடர்பாக சில கண்டிஷன்களை ரஷ்யா போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த போரை வைத்து ரஷ்யா அரசியல் செய்ய பார்ப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இத்தனை காலம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே பாதையில் பயணித்து வந்தது. உக்ரைன் போரை வைத்து இரு தரப்பையும் பிரித்து புவிசார் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த புதின் முயல்வதாக அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.